ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மார்க்கெட் ரேட்டுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். நடிகர்களுக்கு சொல்ல வரேன். ஆனால் 2003 ஒரு 3 படம் ஹிட்டு கொடுத்துருப்பார் ஒரு ஹீரோ. அந்த ஹீரோவுக்கு 2025 என்ன மார்க்கெட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியவே தெரியாது. கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் பார்த்து ரசித்த அந்த ஹீரோ இப்போயும் அதே மார்க்கெட்டில் இருப்பாருன்னு அப்போ ஒரு 5 கோடி ரூபா கேட்டிருந்தாருன்னா அதே 5 கோடி ரூபாய்க்கு சம்பளத்தை போட்டு மீதி ஒரு 5 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு 10 கோடி ரூபாய்க்கு படத்தை எடுத்துருப்பீங்க. ஆனால் உண்மையான நிலவரம் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டுக்கு இப்போ 2025 டிசம்பரில் 3 கோடி ரூபா தான் பிஸ்னஸ் இருக்கும். அதனால் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன கேட்பாங்கன்னா 3 கோடி ரூபாய்க்கு தான் அந்த படத்தை கேட்பாங்க. இப்படி தான் பல பேர் மாட்டிக்கிறாங்க. ஒரு பொருளை பார்த்து தானே எல்லாருமே விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க. உங்கள் படத்தை பார்த்து தானே அந்த படத்துக்கான ஒரு மதிப்பீடு தானே பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் மறைமுகமாக செலவு பண்ண ஆஃபீஸை போட்டு ஒரு 2 வருஷம் உட்காந்து திண்டு தீர்த்தது, நைட்டு ஃபுல்லாக சரக்கை போட்டது, இன்னும் பிற விஷயங்கள்லாம் பண்ணது பட்ஜெட்டில் எப்படி தெரியும் சொல்லுங்கள்? நீங்கள் திரைக்குள்ளே என்னத்தை போட்டிங்களோ அது மட்டும்தான் தெரியும். அதுதான் ஒரு விலை நிர்ணயமாக ஆகும். அப்படிங்கிறப்ப நீங்கள் தேவையில்லாத செலவுகள் பண்ணியிருப்பீங்க, முன்னாடியும் பண்ணியிருப்பீங்க, அது திரைக்கு பின்னால் நிறையா பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் எப்படி பட்ஜெட்டில் அடங்கும்? ஆனால் நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்க நோட்டில், இந்த படம் செலவு பண்ணுறதுக்கு இவ்வளோ நாங்கள் செலவு பண்ணணும்னு எழுதி வச்சுருப்பீங்க. அந்த செலவுலாம் திரும்பி வருமானு பார்த்தா வரவே வராது. நீங்கள் திரையின் மீது எவ்வளோ போட்டிங்களோ, திரையில் என்னென்ன தெரிஞ்சதோ அதுதான் உங்கள் பொருளுக்கான மதிப்பீடு. அந்த மதிப்பீடை வச்சு தான் அந்த 3வது உலகம் உங்கள் படத்தை மதிக்கும், உங்கள் படத்தை வாங்கும். சரி, சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, முற்றிலும் புதுமுகம், அது பிஸ்னஸே ஆகாதுன்னா நிச்சயம் பிஸ்னஸே ஆகாதுங்க. நான் ஆகாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன் சொல்வேன்னா, நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேங்க, ஒரு 50 லட்சத்தில் ஒரு படம் பண்ணியிருக்கீங்க, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க, நல்ல கதை, நல்ல கண்டென்ட்னா அந்த கண்டென்ட் ஓரளவு எவ்வளோக்கு போகும்னா 60-70 லட்சம் சாலிடாக நான் நம்பிக்கையாக சொல்லுவேன். உங்கள் கைக்கு 1 கோடி ரூபா திருப்பி தரும். நல்லா கேட்டுக்கோங்க. 50 லட்சம் செலவு பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு 50 லட்சம் திரும்பி வந்துடும். அந்த 50 லட்சம் நீங்கள் செலவு பண்ணது அந்த திரையில் தெரியணும். அந்த படம் மேக்கிங் வைஸாகவும் நல்லா இருக்கணும், குவாலிட்டி வைஸாகவும் நல்லா இருக்கணும், கண்டென்ட் வைஸாகவும் நல்லா இருக்கணும். அந்த படம் ஏதோ உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். எப்படி ரிட்டர்ன் ஆகும்னா நல்லா கேட்டுக்கோங்க. தெலுங்கில் அந்த படத்தை ஏதோ பார்க்குறாங்க, பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தெலுங்கு நடிகர்களை வச்சு இந்த படத்தை எடுத்துக்கலாம்னா ரீமேக் ரைட்ஸ் வாங்குவாங்க, ஹிந்தி டப்பு ரைட்ஸு, இப்படி நிறையா ரைட்ஸுகள்லையும் சரி, அதே மாதிரி பே ஃபார் வியூஸ்னு ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த வியூஸ்லையும் சரி நீண்ட காலமாக அது உங்களுக்கு ஒரு வருமானத்தை தந்து நீங்கள் செலவு பண்ண காசு அதை எடுக்க வச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு நட்டம் இல்லாமல் போயிடும்.